இங்கே ஒருத்தர் 15ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, பேர் 21 இருக்குது. என்ன மாதிரி லைஃப் இருக்கும்? சில பேருக்கு உடல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துரும், சில பேருக்கு மன ரீதியாக தொந்தரவு கொடுத்துரும், சில பேருக்கு திருமணமே செய்து ஒன்று சேர்க்க விடாது. சொல்ல வந்த என்னை விட கேட்க வந்த உங்களுக்கு நிறைய தெரியுது. காரணம் நீங்கள் நிறைய புக்ஸை படிக்கிறீங்க, அதுதான் பிரச்சனையே. அதில் சில முக்கால்வாசி புத்தகம் தவறான கம்யூனிகேஷன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறீங்க. 6ஆம் தேதி பிறந்து 3ஆம் நம்பரில் பேர் இருந்ததுனாக்கா அந்த 3 6 ஆப்போசிட் நம்பர். பேரே ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாகவே முடியும். பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இறைவன் சப்போர்ட் பண்ணுவார். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இந்த எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதானமாக எப்படியெல்லாம் நம்மளை வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறது அப்படி என்பதை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். 15ஆம் தேதி ஒருவர் பிறந்திருக்கிறார். தேதி மட்டும் 15ன்னு வைத்துக்கொள்வோம். மாதம் வருஷம்லாம் அப்படியே கூட இருக்கட்டும், சும்மா சிம்பிளாக. 15ஆம் தேதி ஒருவர் பிறந்திருக்கிறார். பொதுவாக 15ஆம் தேதினா 1 5 6 6 நல்ல நம்பர் தான், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. கண்டிப்பாக எஜுகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷனில் எந்த குறையும் இருக்காது. கெரியரும் ஓகே, இது போதுங்க, ப்ராப்ளஸ் கோயிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க பேர் 21ல் ஒரு வேலை வைத்து இருக்கிறார்கள், இல்லை இயற்கையாகவே இருக்கிறது. நாம் இயற்கையாகவே வைத்த பேரை வச்சுக்கிறோமே, இருக்குதுன்னு நினைத்து கொள்வோமே. 15ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, பெயர் வந்துட்டு 21ஆம் எண்ணில் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி பயணித்திருப்பார்கள், எதை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள், எதை நோக்கி வாழ்க்கையை இவர்களுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி என்று பார்த்தால், முதல்ல சொன்ன மாதிரி கல்வியை முடிச்சிருக்கிறாங்க, சரிங்க. கெரியரு போய் கொண்டு இருக்குங்க. திருமண வாழ்க்கை அதுவும் நல்லா போயிட்டுருக்குங்க. நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, போய் கொண்டு இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இவர்களை என்ன வேணாலும் செய்யும் வச்சிங்களா. ஒரே தேதி, ஒரே மாதம், ஒரே வருஷம், பிறந்த நேரம், ராசி, நட்சத்திரம் அதுவே அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். உலகம் ஃபுல்லாக ஒருத்தர் பிறக்கிறாங்கனாக்கா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் கூட பிறக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான், அப்ராக்சிமேட்டாக கூட வச்சுக்கோங்க. இது நான் சொல்கிறது மோரல்லஸ் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அந்த 10 லட்சம் பேருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லை. ஏங்க இல்லை? அதை நாம் சொல்கிறது சிம்பிள் தான். பேர் 10 லட்சத்துக்கு பேர் 10 லட்சம் பேராக இருக்கும். வெவ்வேறு பேர் இருக்கும்போது வெவ்வேறு வாழ்க்கையாக தான் இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது இங்கே ஒருத்தர் 15ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, பேர் 21ல் இருக்குது. என்ன மாதிரி லைஃப் இருக்கும் அப்படி என்று பார்த்தால், சில பேருக்கு உடல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துரும், சில பேருக்கு மன ரீதியாக தொந்தரவு கொடுத்துரும், சில பேருக்கு திருமணமே செய்து ஒன்று சேர்க்க விடாது, பிரிவினையை கொடுக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லாமல் கொடுக்கும். சில பேர் உடம்பில் அப்படியே ஒபிசிட்டியாக இருப்பார்கள். சில பேர் லைஃப்ஸை தோஷமே பண்ணிடும். அது மாதிரி தும்சம் எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிடும். அப்படின்னா ஒரு தேதிக்கு பேர் நம்ம நல்லா தானே இருக்கு, அந்த பேர் நான் சொல்லுவேன். சும்மா 21 என்ன பேர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒருவேளை அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம், இப்போ இந்த பேர் நாம் வைக்கல நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. 21 நீங்களே கூட்டுங்க. இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் எல்லோரும் தெரியுது. நம்ம சொல்ல வந்த என்னை விட கேட்க வந்த உங்களுக்கு நிறைய தெரியுது. காரணம் நீங்கள் நிறைய புக்ஸை படிக்கிறீங்க, அதுதான் பிரச்சனையே. நிறைய படித்தா பிரச்சனை இல்லை. அதில் சில முக்கால்வாசி புத்தகம் தவறான கம்யூனிகேஷன் கொடுத்துட்றாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சுங்கிற பேரில் சொல்கிற விஷயத்தில் தவறான மெசேஜை கொடுக்கறதுனால நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறீங்க. அதனால் அது சரி, படித்தது தானே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதுதான். அப்போது ஒரு நம்பரு நம்ம தேதி இது
நம்ம தேதிக்கு நம்ம பேரே வந்துட்டு தவறாக இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு, ஏன்னா நம்ம கான்செப்டில் 3ஆம் தேதி 6ஆம் தேதி பிறந்து 3ஆம் நம்பரில் பேர் இருந்ததுனாக்கா அந்த 3 6 ஆப்போசிட் நம்பர். பேரே ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாகவே முடியும். அவர்கள் பேசுகிறது எல்லாமே பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. அவர்கள் நினைப்பது எதுவுமே பாசிட்டிவாக இருக்காது. அவர்கள் செயல்பாடுகளும் பாசிட்டிவாக இருக்காது. ஆமாம், மனுஷனுக்கு நினைப்பு தானே வந்துட்டு செயல். அதுதானே முதல் ஆரம்பம். எதை நினைக்கிறோமோ அதை செய்யணும்னு நினைக்க போகிறோம். அப்போ நினைப்பே வந்துட்டு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் தானே செயலும் வந்துட்டு பாசிட்டிவாக நடக்கும். பாசிட்டிவாகவே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு நடைபெறுவதும் அப்படி தான் நடக்கும். அவங்களுக்குன்னே கரெக்டாக அது மாதிரி வந்து சேரும். முடிவும் அப்படி தான் போய் முடியும். அதனால் அந்த பேர் டேட்டுக்கு உங்கள் பேர் சரியாக அமைத்து கொண்டால் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இல்லைன்னா நெகட்டிவ் தான் வந்துடும். நமக்கு அது வரக்கூடாது, நமக்கு அது இருக்கக்கூடாது. அது பாசிட்டிவ் தான் இருக்கணும். நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், என்னென்னு, பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இறைவனும் சப்போர்ட் பண்ணுவார். அவங்களுக்கு தான் இறைவனும் உதவி செய்வார். அதனால் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒன்று வேணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்கள் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.